வாடகை வீடுகளில் வசிப்போர் அதன் உரிமையாளர்கள் மூலம் சந்திக்கும் சவால்கள் என்ன? கடும் விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுகிறதா என்பது குறித்து நன்னிலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் காணலாம். நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் கூட ஒரு நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ண முடியாது. யாராவது ரிலேட்டிவ் வந்தாங்க அப்படின்னா கூட ஒரு 2 நாளைக்கு மேல அவங்க இருந்தாங்கன்னா அதிகமா இருக்காங்க, கூட்டம்லாம் அதிகமா வரக்கூடாது, அதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க வந்து மேல மாடியில இல்ல இந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்றீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு வெளியே போய் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தோணுது. விருப்பப்பட்ட ஒரு போட்டோ ஃப்ரேம் மாட்டணும், நம்மளோட ஏதாவது வச்சுக்கணும்னா ஏன் இதெல்லாம் செய்யறீங்க, இந்த இதெல்லாம் ஒட்டக்கூடாது, ஸ்டிக்கர்லாம் இங்கே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நமக்குன்னு ஒரு சொந்த இருந்தாதான் நமக்கு நல்லது. வாடகை வீட்டில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த வாடகை ஏற்றுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சில காரியங்கள் வந்து நம்ம தான் அதை பார்த்துக்க வேண்டியா இருக்குது. அந்த சுகாதாரமான காரியங்கள்லாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. தமிழகத்தில் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுவதை பற்றி நம்ம தற்போது பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.